gathered here. It gives me immense pleasure to congratulate our newly installed first Vice District Governor, second Vice District Governor, Cabinet Secretary, Cabinet Treasurers, GAT team, Region Chairpersons, Zone Chairpersons, District Chairpersons and all the District Office bearers. Today you have accepted not just an office but a responsibility to lead with dedication, integrity and compassion. I am confident that each one of you will work as team to make our district stronger and our service more meaningful. Empowerment begins when we believe in ourselves and in the potential of others. As Lions, our strength is not measured by what we achieve alone, but by how many lives we uplift through our compassion and service. Let me inspire one another to dream bigger, work together and create opportunities for those who need them most. Every small act of kindness has the power to transform a life. Together, let us uplift our communities, motivate each other to serve with dedication and achieve meaningful change that leaves a lasting impact. As we begin this new chapter, let us lead with courage, serve with humility and shine as a beacon of hope. Let us focus on serving memorable next year. I assure you of my full support throughout the year. இந்த நிகழ்ச்சி சற்று தாமதமாகிவிட்டது. வரவேற்பு நிகழ்ச்சியும் மற்ற அரிமா நண்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனதால் சற்று காலதாமதம். மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று அவர் நமக்கு கொடுத்த நேரம் 6 மணி 6:45 மணி நேரம் நம்மளோட இருக்குன்னு சொன்னார். ஐயா மன்னிக்கணும், நாங்கள் கொஞ்சம் அதிகமாக உங்கள் நேரத்தை எடுத்துட்டோம். உங்கள் நேரத்தின் விலை மதிப்பில்லாத நேரம், அது எங்களுக்கு தெரியும். ஐயா முடிந்த வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிக்கு போக மாட்டார். அவருடைய அசைன்மெண்ட்டு ஒர்க்கு கோர்ட்டு ரொம்ப இருந்தாலும் நம்முடைய அன்பை ஏற்று நமக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். ஐயா கொஞ்சம் நேரம் எங்களை ஊக்குவப்படுத்துகிற வகையில் இந்த நிகழ்ச்சி நலத்திட்டங்கள்லாம் வழங்கி ஐயா செய்திருக்கிறீர்கள். நாங்கள் என்றுமே மறக்க மாட்டோம். காலதாமதத்திற்கு ஐயா உடன் சிறந்தாழ்ந்து ஒரு சாரி கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை உயர் அதிகாரி மாவட்ட அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கண்காணிப்பாளர் ஐயா நமது ஸ்ரீகாந்த் சார் வந்திருக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் சார் நம்ம லைன்ஸ் கிளப்பை எல்லாருக்குமே தெரியும். அவர் காவல்துறையில் இருந்தாலும் பொதுமக்களுக்காக பொது சேவை என்று சொன்னாலே எவ்வளோ ஒரு விஷயங்களுக்கும் நம்மோடு நிற்கக்கூடிய நல்லா கைத்தட்டு. அதே போன்று இன்றைக்கு இந்த விழா இந்த அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து நமக்கெல்லாம் ஒரு அறுசுவை உணவு விருந்து இந்த ஹோட்டலில் நமக்கு வழங்கி நம்ம எல்லாம் மகிழ்வித்து நிறைய இந்த நிகழ்ச்சி நமது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மேடம் உமா அனில்குமார் அவர்களும் நமது சார்ட்டர் கவர்னர் அனில்குமார் சார் அவர் நல்ல ஒரு கைத்தட்டு. நம்ம டிஸ்ட்ரிக்ட் இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து இந்த ஒரு செழிப்போட இன்னைக்கு இந்த ஒரு கூட்ட அரங்கில் சிறப்பாக நடத்துன்னு சொன்னால் அவருடைய சார்ட்டர் கவர்னர் அண்ட் அவர் கன்வென்ஷன் கமிட்டி சேர்மேன், ஆனரரி கமிட்டி சேர்மேன் மிஸ்டர் அனில்குமார் அண்ட் உமா மேடம். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு முதல்ல பேக் போனாக இருந்து இந்த மாவட்டத்தை உறுதுணையாக எந்த நேரத்தில் எந்த உதவி கேட்டாலும் துணிஞ்சு செய்யக்கூடிய. இன்றைக்கு கூட பாருங்கள், இன்றைக்கி ஒரு கிளப்பு நம்ம ஆரம்பிக்கணும். சென்னை லைன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை கிண்டி என்ற ஒரு கிளப்பு நேற்று தினம் 85,000 ரூபா பணத்தை கட்டி இன்றைய தினம் சார்ட்டர் ஆகிவிட்டது. இன்றைய அந்த துவக்க விழாவும் இந்த நிகழ்ச்சியில் நடத்துகிறோம். அதனுடைய பெருமையும் மேடம் உமா அனில்குமார் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களுக்கும் சார் ஐசிஎல் சார் அவர்களுக்கும் நேற்றைய தினம் வங்கியில் செலுத்தி இன்றைக்கு அந்த அரிமா சங்கம் தோற்றுவித்து அந்த அரிமா சங்க கிண்டி பள்ளியை 60 ஆண்டு பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் இன்றைக்கு கிண்டி அரிமா சங்கத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் பிறகுதான் பேச வேண்டும். இருந்தாலும் ஐயா போயிட்ட முன்னாடி நான் ஐயாவுடைய பற்றி பேசுறதுக்கும் காவல்துறை அதிகாரி அதே போன்று வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் டாக்டர் வாகேஷ் அவர் இப்போ ரெடி ஆகிட்டார். அடுத்த வருஷம்
நல்லா சிறப்பாக பண்ணோன்னு கடந்த 2 வருஷமாக பிடிஜி 2ஆக இருக்கும்போதும் 1ஆக இருக்கும்போதும் இந்த டிஸ்ட்ரிக்டு இஸ் ஏபிளி அசிஸ்டன்ட். எப்போ எந்த உதவி கேட்டாலும் அவருக்கு சில உடல்நிலை சரியில்லாமல் துபாய் போயிட்டு ஒரு 2 மாதம் நோ ஃப்ளைட்டு வரவே முடியல. இருந்தாலும் அங்கே இருந்தபடியே நமக்கு சில உதவிகள்லாம் செய்து இன்றைக்கி இந்த டிஸ்ட்ரிக்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பிடிஜி 2 முகமது வந்து கவர்னர் ஆனாலும் கூட எல்லாரோடையும் ஒரு நட்பு ரீதியாக எல்லாரோடையும் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் என்றக்கூடிய எல்லா உதவிகளும் செய்து நல்ல நட்போடு பழகி வருகின்றார். அவருக்கு ஒரு எதிர்காலம் சிறப்பாக உள்ளது. அவர்களை வாழ்த்தி ஐபிடிஜி கடந்த ஆண்டு கவர்னர் முடித்து இம்மிடியட் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் முன்னாள் உடனடி ஆளுநர் எனது மகனும் பிரவீன் வழக்கறிஞர் இந்த மேடையில் இருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை. எனக்கு கடந்த ரொம்ப சிறப்பாக முடிந்த வரைக்கும் என் மகனுக்காக நான் சொல்ல வரல, ஒரு தொடர்ந்து அந்த ஒரு ஆண்டு எந்த வேலையும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த வேலையை சிறப்பாக செய்து அவருக்கும் வாழ்த்துக்களை கூறி, அதே போன்று கவுன்சில் கோஆர்டினேட்டர் ராஜேஸ்வரராவ் சீனியர் லைன் நம்ம கூட எப்போ கூட இந்த 2 பேர் கடைசியாக சொல்கிறேன்னா, ஒன்று உதயகுமார், இன்னொன்று சிவகுமார். 2ம் இதயகுமார். அனில்குமார் சார், உதயகுமார் சார், சிவகுமார் சார். மற்ற மாவட்டம்லாம் சொல்லுவாங்க 3 குமார் இருக்காங்க உங்களுக்கு. இந்த 3 குமாருமே உங்கள் டிஸ்ட்ரிக்டு பாதுகாப்பு அரண் மாதிரி. அண்ட் அவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி சிறப்பாக நடக்குதுன்னா அந்த ஓடி ஆடி இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் அவங்க வந்து இரவு பகல் தூங்காமல் இந்த நிகழ்ச்சியை நமக்காக நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் செல்ல வேண்டியிருப்பார். ஐயா அவர்களுக்கு வழிவிடுத்து அவர் வாழ்த்துறை வழங்கினா நலத்திட்டங்கள்லாம் கொடுத்தார். நம்ம கூட இருந்திருக்கிறார். டெல்லியிலேருந்து இப்போ தான் வந்து சென்னையில் NCLAT சொல்லக்கூடிய நேஷனல் கம்பெனிஸ் ஆக்ட் ட்ரிபியூனல் ஆக்ட் சேர்மனாக ஐயா நீதியரசர் மாண்புமிகு திரு சேஷன் சார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் வந்து அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி ஐயா அவர்களுக்கு வழிவெடுத்து ஐயா அவர்களை பேச. Friends, what struck me most this evening is the theme for this year, for this district, empowerment. There's a world of difference between entitlement and empowerment. My greatest worry has always been that the younger generation of this current generation across the globe is caught in the web of entitlement, and they must be told what empowerment is all about. I would love to share one story. It is by Mahashweta Devi. She is a Jnanpith awardee with some leftist orientation. But then this story I heard about a decade back, and you have to hear this story told by Srimati Jayanta Shri Balakrishnan, a renowned speaker, a motivational speaker, and a very good friend of mine. அவங்க சொல்லி நீங்கள் கேட்கணும். அந்த கதையை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். That sums up what empowerment is all about. ஒரு காட்டுக்குள்ள ஒரு ட்ரைபல் ஒருத்தனை தேடிக்கிட்டு, காவல்துறை நண்பர் மன்னிக்கணும், அந்த ஸ்டோரியில் வேறு வழி இல்லை, அவங்க காவல்துறையில் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு டீம் உள்ளே போய் அவனை தேட போகிறாங்க. அவனை கிடைக்கல. அவனுடைய அழகான இளம் மனைவி மட்டும்தான் கிடைக்கிறாங்க. விசாரணைங்கிற பேரில் அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணுக்கு எந்த விதமான கல்வி கிடையாது, ஐஃபோன் தெரியாது, கார் தெரியாது. நம்ம எதையெல்லாம் வாழ்க்கையின் இன்றியமையாதது என்று நாம் நினைக்கிறோமோ அது எதுவுமே அந்த குடும்பத்தில் இல்லை, அந்த பெண்ணிற்கும் இல்லை. போலீஸ்காரங்க அவங்க பாணியெல்லாம் விசாரணை செய்கிறார்கள். And she was gang raped. That poor girl was bleeding all over the body and she was thrown like a ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டு போயிடறாங்க. The girl was ஒரு செமி கான்ஷியஸ் ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க. சாயந்தரம் நம்ம அடிஷ்னல் எஸ்பி மாதிரி ஒரு உயர் அதிகாரி வராங்க.
வந்துட்டு கிடச்சிட்டாப்பான்னு கேட்குறாங்க. யாரையும் கிடைக்கல. மனைவியை தான் நாங்கள் பிடிச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு நிர்வாணமாக, ஷி வாஸ் ப்ளீடிங், செமி கான்ஷியஸ். ஸோ அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு போலீஸ்காரர் வராது. வந்துட்டு ஒரு துணியை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க. எங்கள் உயர் அதிகாரி வந்திருக்கிறார், வந்து பாருங்க அப்படின்ட்டு சொல்லி அந்த துணியை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அந்த துணியை கட்டிக்க மறுத்து அதை தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச சக்தியை வச்சு எழும்பி மெதுவாக நடக்க முயற்சிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஒரு ஏளனம், கேலி அதெல்லாம் இருந்தது. இருந்தாலும் அந்த பெண்ணை தொடவில்லை, அவள் மனதை தொடவில்லை. அவள் தளர்வுடன் மெதுவாக அடியெடுத்து அந்த உயர் அதிகாரியின் அருகே செல்கிறார். அந்த அருகே சென்றதுக்கு பிறகு இவளுடைய மூச்சுக்காற்று அவள் மேல், அந்த அதிகாரியின் மேல் படும் அளவிற்கு அருகாமையில் சென்று அமர்கிறார். அந்த அதிகாரியின் மூச்சுக்காற்றும் இவள் மேல் படும் அளவிற்கு நெருக்கமாக இருக்கிறது. அந்த பெண்மணி அந்த அதிகாரியின் கண்களை உற்று பார்க்கிறார். அதற்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று தான் சொல்லிச்சு, இங்கே எவன்டா ஆம்பளை இருக்கான்ட்டு நான் துணி போடணும். ஸ்டோரி ends there. So empowerment is a concept of mind. It has got nothing to do with money. Unfortunately, நான் இங்கு நண்பர் பத்மநாபனுடன் பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய கவலையும் அதுதான். வேறொரு நண்பர் சொன்னால், எங்களால் சேவை மனப்பான்மையுடன் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு 30 வயதுக்கு கீழ் உள்ள நண்பர்களை எங்களால் அட்ராக்ட் பண்ண முடியல. நாங்கள் ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் Gen Z is the greatest challenge. ஸோ இந்த என்டைட்டில்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எம்பவர்மெண்ட் இஸ் ஆல் மைண்ட் ரிலேட்டட், என்டைட்டில்மெண்ட் இஸ் லார்ஜ்லி மணி ரிலேட்டட். இந்த டிஸ்டிங்ஷனை if we can able to inculcate in the young minds of our Gen Z, they will be far too responsible. அவங்களை தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணிகள், போட்டிகள் இதெல்லாம் என்னுடைய தலைமுறைகள் கிடையாது. இன்னைக்கு அப்படி இல்லை. ஸோ அவங்களுடைய நிர்பந்தங்கள் வேறு, நான் வாழ்ந்த நேரத்தில் உள்ள நிர்பந்தங்கள் வேறு. நாம் வாழ்ந்த அந்த தேவையை, அந்த காலத்தை மனதில் வைத்து அவர்களுக்கு சொல்வதை விட அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்பவர்மெண்ட் அண்ட் என்டைட்டில்மெண்ட் அது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். யூ ஹாவ் டு, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நமக்குள்ளே பேசிக்கலாம். நீங்க பேசினாலும் பூமர் டாக்ஸ் தான் சொல்ல போறாங்க, நான் பேசினாலும் பூமர் டாக்ஸ் தான் சொல்ல போறாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் நமக்குள்ளேயே பேசிக்கிறோம். நமக்குள்ள பேசிக்கிறத இந்த பிரச்சனையை நீங்களும் உங்க வீட்டில் பார்ப்பீங்க, நானும் என் வீட்டில் பார்க்கலாம். அந்த செல்போனை இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கிற அந்த ஒத்த விரலை வச்சு தள்ளிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு விரலை பிடிச்சி ஒரு கவிதை எழுதலாம், கட்டுரை எழுதலாம், கதை எழுதலாம், எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் நம்மளால் பண்ண முடியறது இல்லையே. இன்றைய இளம் தாய்மார்கள் என்ன பண்றாங்க, குழந்தைய வளர்க்க ஒரு செல்போனை தூக்கி கையில கொடுத்துறாங்க. அந்த குழந்தை 3 வயசுல கண்ணாடியை மாட்டிக்கிட்டு வந்து நிற்கிறது. அதை பத்தி கவலை கிடையாது. நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி பிரயாணப்படுகிறோம், ஆதங்கப்படுவதில் அர்த்தம் இல்லை. ஆனால் அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதான். அந்த உண்மையை எவ்வாறு இளம் மனதிடம் நாம் பதிய வைக்கப் போகிறோம்? இந்த கேள்வி ஒவ்வொரு பெற்றோரிடமும் உள்ளது, ஒவ்வொரு தலைவனிடமும் உள்ளது. How we make this அதனால நம்ம சேவை செய்கிறோம், இதெல்லாம் நம்ம பண்ணலாம். மனங்களோடு நம்மளால பேச முடியுமா? அதை விட பெரிய சேவை ஏதாவது இருக்க முடியுமா? அந்த மனதில் பொறுப்புணர்வை வளர்க்க முடியுமா? அந்த பொறுப்புணர்வோடு அவர்களை செயல்படுத்த முடியுமா? இதுதான் இன்றைய பிரச்சனை. Please understand, friends, this is our moment in the history of the nation and human civilization. Just let us spend a few seconds. What best can I do? ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டியது, this is our moment in the history of the nation
and human civilization. What best can I do? Just imagine, what best can I do? எதுவுமே சொல்ல முடியலையா? இந்த ஒரு சென்டென்ஸையாவது சொல்லி பழகுங்க. What best can I do? God bless you.